சாஃப்ட்வேர் காஸ்ட் எஸ்டிமேஷன். டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி ஐஎம் கேடிகே கவுன்சிலர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஸ்ரீ காலேஜ் ஆனந்த் சிவராஜ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் காஸ்ட் எஸ்டிமேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த சாஃப்ட்வேர் காஸ்ட் எஸ்டிமேஷன் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல அக்கர் ஆகுது, எந்த இடத்துல அக்கர் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ப்ராஜெக்டோ எந்த சாஃப்ட்வேரோ எது பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல யூசர்கிட்டையும் யூஸ் பண்ண போகிற கஸ்டமர் கிட்டையும் ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ரெக்யர்மெண்ட் மீன்ஸ் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிளானிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதாவது அவங்க ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த சாஃப்ட்வேர்லாம் வேணும், இப்படிலாம் வேணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். டெவலப் பண்ணுற டீம் அதுக்கு என்னென்ன எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன செலவாகும், யார் எத்தனை எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க, எவ்வளோ டைமிங்கில் முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் பிளானிங் ஃபேஸ்லேயே இது நடக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு, ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க் தான் இந்த சாஃப்ட்வேர் காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது. ஏன் இதை டிஃபிகல்ட் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காஸ்ட்டை எஸ்டிமேஷன் பண்ற அப்படிங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் ஆகுது நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இன்கேஸ் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு ரேட்டு கூடிடுச்சு, இல்ல ஆளோட ஒர்க் பண்ற அந்த ஹியூமன் ரிசோர்ஸோட அமௌண்ட் நம்மளுக்கு கூடிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட் 10,000 ரூபாயில இருந்து அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பண்றப்போ இது எஸ்டிமேஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இது மேக்ஸிமம் பிளானிங் ஃபேஸ்ல நடந்துடும். எதனால டிஃபிகல்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபேக்டர்ஸ். அன்னோன் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்துடும். நம்ம இதுக்கு ஒரு சாஃப்ட்வேருக்கு இவ்வளவுதான் ஆகும், சம்பளம் ஒரு டெவலப்பருக்கு சேலரி கொடுக்கறதுக்கு, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வைப் பண்றதுக்கு இவ்வளவுதான் ஆகும், நம்ம எஸ்டிமேஷன் போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறமா திடீர்னு ஏதோ ஒன்று நம்ம நடக்கும்போது நேச்சர்ல ஏதோ நடக்கும், ஏதோ சிஸ்டம் ஃபால்ட் ஆயிரும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ற இடத்துல ஒரு அன்னோன் ஃபேக்டர்ஸ் அரைஸ் ஆகும்போது தான் இது காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது பிரிலிமினரி எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை ஆல்ரெடி யாராவது டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எஸ்டிமேஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறாங்க. ஃபீசிபிலிட்டி ரிவ்யூ, பிளானிங் அட் ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டி ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா. இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ரிவ்யூ இருக்கு, இதை எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் இதை திருப்பி பண்ண ஆரம்பிப்போம். அப்போ பிரிமினரியா டெம்பரரியா ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுக்குவாங்க. இது இம்ப்ரூவ்டு எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ரெக்யர்மெண்ட்ஸை பற்றி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை டெவலப் பண்ணும்போது ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி ஒரு ரிவ்யூ வைப்பாங்க. அப்படி ரிவ்யூ வைக்கும் போது ஒரு இம்ப்ரூவ்டு ரிவ்யூவா கொடுப்பாங்க. இதோட ஃபைனல் எஸ்டிமேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபைனலா அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமருக்கும் நம்ம டெவலப் பண்ணவங்களுக்கும் ஒரு ரிவ்யூ நடக்கும். அந்த ரிவ்யூவை தான் இதோட ஃபைனல் எஸ்டிமேஷன் அந்த இடத்துல தான் அக்கர் ஆகும். அப்படி அக்கர் ஆகிற டயத்துல தான் ஈஸி எஸ்டிமேஷனுக்கும் முன்னாடி போட்ட எஸ்டிமேஷனுக்கும் என்ன பிரச்சனை. அதாவது நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெவலப்பர் சைடுல ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்போம், திருப்பி ரெக்யர்மெண்ட்ஸ் யூசர்கிட்ட கேட்கும் போது ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம், அதுக்கப்புறமா ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம். அப்படி இந்த 3 எஸ்டிமேஷன்லையுமே என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்ன நம்ம சரி பண்ணியிருக்கோம், ஏன் இந்த எஸ்டிமேஷன் இங்கே குறைச்சிருக்கோம், ஏன் இந்த இடத்துல கூட்டியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது நம்ம இந்த எஸ்டிமேஷனை வைக்கிறதுக்காண்டி உள்ள ஒரு காஸ்ட் ஃபேக்டர்ஸ், ஒரு 6 காஸ்ட் ஃபேக்டர்ஸ். அதாவது ப்ரோக்ராமர்ஸோட எபிலிட்டி, அவங்களோட இந்த ப்ராடக்டோட காம்ப்ளெக்சிட்டி, ப்ராடக்டோட சைஸு, அதுக்கு எடுத்துக்கிற அவைலபிள் டைம்ஸு, ரெக்வயர்டு லெவலிட்டி, அதாவது இன்கேஸ் அதை சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அது டெக்னாலஜி எதாவது அப்டேட் ஆகுது அப்படின்னா, இல்லை அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ் பண்ணுற இடத்துல, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் எபிலிட்டி அண்ட் ஃபெமிலியரிட்டி. ப்ரோக்ராமர்ஸ் எபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின டாபிக்ஸ்ல சாக்மேன் அவங்க நிறைய அவரோட கொலீக்ஸ் ஒரு ப்ரோக்ராமர்ஸ் சேர்ந்து ப்ரோக்ராமர் எபிலிட்டினா எப்படி இருக்கணும், ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்றதுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணிருக்கோம். இதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் அவங்க சொல்ற அந்த டைமிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேட்காரு அப்படின்னா அந்த 6 மாசத்துல முடிக்கிறதுக்கும் வழி பார்க்கணும். இல்லை 6 மாசத்துக்கு முன்னாடியே சீக்கிரம் முடிக்க முடிஞ்சா சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத
பேட்ச் வைஸ் அது டைம் ஷேரிங் வந்து எல்லா ப்ரோக்ராமர்ஸுக்கும் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த சாக்மேன் அந்த ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்க டிஃபைன் பண்ண ஒரு தாட். அதாவது ரெண்டு ப்ரோக்ராமிங்ஸ் ஒரு சில பேருக்கு அதோட நாலேஜ் கம்மியாக இருக்கலாம், ஒரு சில பேர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமர்ஸ் எபிலிட்டி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரிசல்ட்டில் டிஃபரன்ஸ் வரும். அதாவது ஒரு ப்ரோக்ராமர் ஒரு மைண்ட் செட்டில் அவரோட ஐடியாவில் யோசிப்பாரு, இன்னொரு ப்ரோக்ராமர் இன்னொரு மாதிரி யோசிப்பாரு. அப்படி யோசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதோட டைம் ஷேரிங் வந்து வித்தியாசப்படும். ஸோ அப்போ அந்த டைம் ஷேரிங்கை நம்ம எப்படி ஒன்று போல கொண்டு வரோம், ரிசல்ட் வெவ்வேறுப்பட்டாலும் ரிசல்ட்டை எப்படி நம்ம ஒன்று போல கொண்டு வர்றது, இல்லை டைம் எப்படி ஒரே மாதிரி கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் எபிலிட்டியில் பண்ணுவோம். இன்கேஸ் ஒருவேளை நம்ம பண்ணுறது ஒருவேளை பெரிய லெவல் ப்ராடக்டாக இருந்து நிறையா ப்ரோக்ராமர்ஸ் வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தோட ஐடியாவும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தோட அவுட்புட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதை எப்படி கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ஒரு சில பேருக்கு ஜாவாவோட நாலேஜ் அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பைத்தனோட நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ப்ரோக்ராமர்ஸோட எபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கறது தான் இந்த ப்ரோக்ராமர்ஸ் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்டோட காம்ப்ளெக்சிட்டி. இதுக்கு வந்து ப்ராடக்டோட காம்ப்ளெக்சிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. 3 கேட்டகரி மீன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் எது மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராக இருந்தால் அப்படின்னா அதுக்கு டேட்டா ப்ராசஸிங் இருக்குது. டேட்டா ப்ராசஸிங் மீன்ஸ் ஒரு ஆப்பாவோ இல்லை ஒரு ஆப் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். சயின்டிஃபிக்காக நம்ம நிறையா அதுக்கு லாஜிக்கல்ஸ் நிறைய யோசிக்கணும், டேட்டாவோட செக்யூரிட்டியை பார்க்கணும், நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து இன்கேஸ் அது வந்து யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், அதாவது நம்ம C++, ஜாவாவில் அப்படின்னு யூஸ் பண்ண கம்பைலர், அசம்பிளர்ஸ், இல்லை நம்ம யூஸ் பண்ண நோட்பேட் எடிட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி. மூணாவது என்ன அப்படின்னா சிஸ்டம் ப்ரோக்ராம். சிஸ்டம் ப்ரோக்ராம் மீன்ஸ் இது வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன் அப்படின்னா இது வந்து ஓவராலாக இது வந்து பார்க்குறது, அதாவது ஒரு ஓஎஸ்ஓ இல்லை ஒரு டேட்டா பேஸோ ரியல் டைமாக நம்மளுக்கு டேட்டா வாங்கி கொடுக்குற ஒரு ரியல் டைம் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது தான் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ். இதுதான் ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கான 3 கேட்டகரிஸ். ஒன்று அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், இன்னொன்று யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், மூணாவது சிஸ்டம் ப்ரோக்ராம். இந்த 3 ப்ரோக்ராம்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போகுது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நம்ம முன்னாடி உள்ள சாஃப்ட்வேர்ஸ், அதாவது இந்த ஃபோர்டான், பாஸ்கல் அந்த மாதிரி உள்ள ஒரு சில இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் டேட்டா ப்ராசஸிங் நிறையா இருக்கும். இது வந்து டைரக்டாக ஓஎஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஓஎஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும், இல்லை ஏதாவது டேட்டா வேணால் எடுத்து கொடுக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இதுவும் ஓஎஸோட டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணும், ஆனால் இது வந்து கொஞ்சம் யூசர் ப்ராசஸிங் என்வாயர்மெண்ட்டாக இது கொஞ்சம் ஆக்ட் ஆகும். யூசர் ப்ராசஸிங் மீன்ஸ் இப்போ நம்ம கம்பைல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சி ப்ரோசஸ் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா எந்த லைனில் என்ன எரரு, என்ன தப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணோம். ஆனால் இதுவும் ஓஎஸோட ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருக்கு யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்வேரோட கம்பைன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் ஹார்ட்வேரோட கம்பைன் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சிஸ்டம் ப்ரோக்ராம் சொல்லும் போது டிபிஎம்எஸ், ஓஎஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு கீபோர்டு மவுஸ்லேருந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் தான் அதுக்கு போய் சிஸ்டம்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இது வந்து டைரக்டா நம்ம யூஸ் பண்ற ஹார்ட்வேர்ஸோட இது வந்து கான்டாக்ட் வச்சிருக்கு. இதுக்கு இன்னொருத்தர் என்ன ஸ்டேட்மெண்ட் குரூப்ஸ் அப்படிங்கிற என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ஒவ்வொன்றும் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோட ஒரு 3 மடங்கு ஒரு டிஃபிகல்ட்டானது. சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு 3 மடங்கு யூட்டிலிட்டி ப்ரோக்ராமோட டிஃபைன் ஆனது. அதாவது 3மே ஏதோ ஒன்று ஏதோட டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோட 3 டைம் டிஃபிகல்ட்டாக இருக்கு, சிஸ்டம் ப்ரோக்ராம் வந்து யூட்டிலிட்டி ப்ரோக்ராமோட 3 டைம் டிஃபரெண்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி அவங்க வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1:3:9, அதாவது 3 மடங்காக எழுதிக்கிறதுனால 1:3:9, அதாவது 1 மடங்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், 3 மடங்கு அதோட கூட யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், அதோட 3 மடங்கு கூட 3x3 6 மடங்கு கூட, அதாவது 9 மடங்கு கூட அப்படிங்கிறது சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதுதான் ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டியாக அவங்க வந்து இருப்பாங்க. இன்னொரு போம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது டோட்டல் ப்ரோக்ராமர், அதாவது அந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு மொத்தம் டோட்டலா எத்தனை ப்ரோக்ராமோ அதில் எஃபர்ட் போட்டாங்க, அதுல எத்தனை சோர்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ப்ரூட்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஸோ இந்த மாதிரி டிஃபைன் ஆகும். ஆனால் போம்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா
டோட்டல் ப்ரோக்ராம்ஸ் என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு பெர் மந்த்துக்கு என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, என்ன சோர்ஸ் நம்ம டெலிவரி இருக்குங்க பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூணாவது என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்டோட சைஸ். சைஸ் மீன்ஸ் ஒரு சில ப்ராடக்ட் சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரியா நம்மளுக்கு ப்ராடக்ட் சைஸ் இருக்கும். லைஃப் டைமா யூஸ் பண்ற ப்ராடக்டா இருந்தால் அது ஒரு சைஸ் இருக்கும். லைஃப் டைமா பெரிய ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும், டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கு தான் போம்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ரேட், அதாவது அந்த ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்றதுக்கு அதோட எஃபர்ட் எந்த அளவுக்கு கூடி இருக்கோ அதோட ஒரு மடங்கு கூட தான் அந்த ப்ராடக்டோட சைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம டெவலப் பண்றதுக்கு ஒரு 4 மாசம் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு 4 மடங்கு நம்ம வேலை பார்க்குறோம். ஒரு மடங்கு வேலை பார்க்க ஒரு மடங்குங்கிறப்ப 100%. அப்போ 4 மடங்கு 400% வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஒரு மடங்கு கூட தான் அந்த ப்ராடக்டோட சைஸ் வந்து இருக்கும். இதைத்தான் ஒரு சில ரிப்போர்ட்ஸோட மேட்ச் பண்ணி இது வந்து இந்த மாதிரியா ரிசர்ச் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ எஸ்டிமேஷன் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறமா இது வந்து அதோட யூஸ் பண்ற ஒரு சில ஃபார்முலாஸ். தென் அவைலபிள் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் பிளான் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு டைமிங் வேணும், ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாசம் வேணும், 4 மாசம் வேணும்னு சொல்லி நம்ம டைம் கேட்பாங்க. அப்ப டைம் நம்ம அவைலபிள் டைம் அப்படிங்கிறது 2 விதம். ஒன்று நம்ம அந்த கஸ்டமர் நம்மளோட சொன்ன டைம் 6 மாசம் எனக்கு கேட்கும். ஆனா இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட டைம் அதை டெவலப் பண்றதுக்கு அதை கம்ப்ரஸ் பண்ணி டயத்தை குறைச்சி ஆப்டிமல் டயத்துல சீக்கிரமா முடிக்கிற மாதிரி முடிச்சு நம்ம எடுத்துக்கிற டைம், அதாவது 6 மாசத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை நம்ம 4 மாசத்துல முடிக்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ற ஒரு சிலர் தான் அவைலபிள் டைம் சொல்லி. இதுக்கு புட்னாம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4th பவர் ஆஃப் த டெவலப்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் டைமுக்கு அதுக்கு 4 பவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெவலப் பண்றதுக்கு 4 months ஆகுது அப்படின்னா அந்த இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா இதுக்கு அவைலபிள் டைம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம எஃபர்ட் 0 எஃபர்ட் எதுவுமே போடலை அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் டெவலப்மெண்ட்டாக தான் போகும். அதுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்டை பற்றி பேசணும், சரி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறப்போ 0 எஃபர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் டெவலப்மெண்ட் டைமாக தான் இதில் ரன் ஆகும். இதைத்தான் ஆனால் இதை நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டைம் வந்து சொன்னதோட 86% வந்து நம்ம மக்கள் ஈஸியாக முடிச்சிருவாங்க. அதாவது பீப்புள் ரிசோர்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா 86% வந்து இதை கண்டிப்பாக அவங்க கஸ்டமர் சொன்ன டயத்தோட நம்மளால சீக்கிரமாக முடிக்க முடியும். அதாவது போம் அப்படிங்கிற என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னா there is a limit beyond which is a software project cannot reduce its schedule by buying more personnel and equipment. அதாவது அவரோட ஒருத்தரோட பெர்சனல்காண்டியோ அவர்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட் இல்லை கம்மியாக இருக்குது ஷெட்யூல் பண்ண முடியாதுக்காண்டியோ அந்த ப்ராஜெக்டோட டைத்தை நம்ம கூட்டக்கூடாது, இல்லை அதுக்காண்டி இல்லை இது போதும் சொல்லி அந்த ப்ராஜெக்டை பாதியிலையும் நிறுத்தவும் கூடாது, பெர்சனாகவும் பண்ணக்கூடாது, ஏதோ எக்யூப்மெண்ட் கம்மியாக இருக்குது ஏதோ பண்ண முடியுதுக்காண்டியும் ப்ராஜெக்டை நம்ம நிப்பாட்டக்கூடாது. ரெக்யூர்டு லெவல் ஆஃப் ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி வச்சுட்டோம். டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் வந்து வியூ பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். இன்கேப் அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றுறோம். பேமெண்ட் பண்ணி அதுக்கு பேங்க்ல அமௌண்ட்லாம் ஆட் ஆகி ஆர்டர் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு அமேசான் வெப்சைட் மாதிரி நம்ம ப்ராஜெக்டை மாற்றணும் அப்படின்னா அந்த டயத்துலையுமே நம்மளுக்கு அதில் எந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளோட காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து ஒர்க் ஆகும். இதில் ரிலையபிலிட்டி அப்படிங்கிற என்ன டைம் இருப்பாங்கன்னா அக்யூரசி மீன்ஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது டேட்டா வந்து எந்த விதத்துலையும் குறையக்கூடாது போடக்கூடாது. ரொபஸ்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன சேஞ்ச் பண்ணணும் டேட்டாவுக்கு மாறக்கூடாது. கம்ப்ளீட்னஸ் மூணாவது என்ன அப்படின்னா நம்ம டேட்டா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக காட்டணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம யார் எடுத்து என்ன யூஸ் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேர் நாலேஜே இல்லாமல் யூஸ் பண்ணாலும் இல்லை நம்ம கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் நம்ம இல்லாதப்ப யார் யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகணும். இது வந்து மேக்ஸிமம் இது வந்து எல்லா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். காஸ்ட் வந்து கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் இதில் ஸ்லைட்டாக ஏதாவது ஒன்று அந்த யூசர் வந்து இதுக்கு சரியில்லை, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலை, எனக்கு ஒர்க் பண்ண முடியல, கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு நம்ம ட்ரை பண்ணியும் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபெயிலியரான ப்ராடக்டாக தான் அந்த யூசர் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்யூர்ட் லெவல் ஆஃப் ரிலையபிலிட்டியில் அக்யூரசி, ரொபஸ்ட்னஸ், கம்ப்ளீட்னஸ், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆனாலும் அந்த ப்ராடக்ட் ஒரு ஃபெயிலியரான ப்ராடக்டாக தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காஸ்ட் எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து ஒரு ஃபெயிலியரான ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து ஃபினான்சியல் லாஸாக கொஞ்சம் அக்கறாது. ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபினான்சியலாக நிறைய லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு, நிறைய ரிஸ்க் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது. கடைசியாக என்ன அப்படின்னா லெவல் ஆஃப் டெக்னாலஜி. லெவல் ஆஃப் டெக்னாலஜி மீன்ஸ்
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஒரு வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ல நம்ம ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்கேஸ் அந்த ப்ராஜெக்டோட சாஃப்ட்வேரோட வெர்ஷன் வந்து மாறிடுச்சு, ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆயிடுச்சு, அதை மாறிச்சப்போ அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண அப்ஸ்ட்ராக்ட் அந்த மிஷின் உள்ள டெக்னிக்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அதை பற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த டூல்ஸை நம்ம திருப்பி யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமர் எபிலிட்டி சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு டாபிக் சொல்லணும். அந்த எபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கணும். சாஃப்ட்வேரோட எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். டைப் செக்கிங், ஸ்ட்ராங் டைப் செக்கிங், அதாவது எல்லா வகையிலையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செப்பரேட் கம்பெடிஷன், அதாவது ஒவ்வொரு மாடலாக பிரிச்சு பார்க்கணும். தென் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். கன்கரன்சி மிஷின், இன்டரப்டட் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லி எல்லா கான்செப்ட்ஸையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் நம்ம லெவல் ஆஃப் டெக்னாலஜியில் உள்ள ஒரு சில ஃபியூச்சர்ஸ். தென் இதில் நம்ம லெவல் ஆஃப் டெக்னாலஜி இன்னும் சொல்லியிருப்பாங்கன்னா, நியூ மிஷின் புதுசாக நம்ம ஏதோ கொண்டு வரோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் சொல்லியிருக்கோம். அப்படி சொல்கிறப்போ அப்போ அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸையும் அது அஃபெக்ட் ஆகாமல் வச்சுருக்கணும். சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். டிசைன்ஸ், ஸ்ட்ரக்சர், அதோட இன்ஸ்பெக்ஷன் மீன்ஸ் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, கோடிங், எல்லா வகையான டெஸ்டிங்ஸ், டெவலப்மெண்ட், அதில் யூஸ் பண்ணுற மித்த டூல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். இதுதான் நம்ம இதில் முக்கியமாக பார்க்குற ஒரு சில டெக்னிக். எடிட்டர்ஸ் எல்லாத்தையுமே காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம இதில் ஃபேக்டர்ஸ். இதில் ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன் மொத்தமாக டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.